உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை பிபி குளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் படத்துக்கெல்லாம் போய் படம் பார்த்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த மத்திய அரசு இன்னும் இவ்வளவு ஜாலியா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு திரும்பவும் அந்த ரைடு மோடுக்கு வந்துட்டாங்க. ஆமா, ஆனா அது மத்திய அரசு, இடி வேற வேற தானே. கேப்பா இதெல்லாம் தெரியாதவனே கேள்வி கேப்ப. சரி, ஓகே. அதான் வந்துட்டு நம்மளே ரைட் நியூஸ் எல்லாம் பேசாம என்ன இவ்வளவு நாளா பேசாம இருக்கமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா இன்னைக்கு காலையில வந்து அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டு கதவை தட்டியிருக்காங்க இடி அதிகாரிகள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரா இருக்கிறாரு திமுக அரசுல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவரோட மகன் பழனி தொகுதியோட எம்எல்ஏ செந்தில்குமார், அவர் வீட்லயும் ரைடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. திண்டுக்கல்ல இந்த ரைடெல்லாம் நடக்க இங்க கிரீன்வேஸ் சாலையில உள்ள அமைச்சர் வீட்லயும் நாங்க ரைடு நடத்துவோம். அதே நேரத்துல அதிகாரிகள் இங்கேயும் போய் உள்ள எல்லா அறைகளும் திறந்திருக்கு, ஒரு அறையை தவிர. அந்த சாவி எங்களுக்கு வேணும், இல்லைன்னா நாங்க உடைச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சந்திரமுகி ரூம் சார், அது திறந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்களா? பாம்பு இருக்குமா மேல, அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. சாவி வந்து அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு சாவியை கொடுத்தோம்னா அந்த அறையிலையும் இப்போ வந்து ரைடு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில தலைமைச் செயலகத்துக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது போல, அதனால அங்கேயுமே சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. ஆமா, குறிப்பா அமைச்சர் பெரியசாமியினுடைய அந்த அறை இருக்குள்ள தலைமைச் செயலகத்துல அந்த வளாகத்தையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் பூட்டு போட்டு. அதே மாதிரி தலைமைச் செயலகத்துக்குள்ள மற்ற வாகனங்கள் எது வந்தாலும் தீவிரமா சோதனை பண்றாங்களா, ஆட்டோலாம் வந்து நிறுத்தி பாக்குறாங்களா, எங்க அமலாக்கத்துறை மாறு வேஷத்துல ஆட்டோக்குள்ளலாம் வந்துட்டாங்கன்னு என்ன பண்றேன்னு சொல்லி ஒருத்தவங்களை விசாரிச்சுட்டு தான் உள்ள அனுப்பிக்கிட்டு இருக்காங்களா. அந்த அளவுக்கு எச்சரிக்கையோட இருக்காங்களா. எதையாவது வச்சு எடுத்துட்டாங்கன்னா அப்படின்னு பயப்படுறாங்களோ இல்ல, தலைமைச் செயலகத்துக்குள்ள அமலாக்கத்துறை நுழையிறதே வந்து திமுக அரசுக்கு ஒரு பெரிய அவமானமாக அமைஞ்சிரும். ஆமா, அப்படி நுழைய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம்ன்றாங்க. ஓகே, அதனால வந்து செக்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் வந்தோம்னா எம்எல்ஏ ஹாஸ்டல், அங்க வந்து செந்தில்குமாரோட அறையை வந்து நாங்க உடைச்சு வந்து திறக்க போறோம்னு அங்கேயுமே போய் நின்னாங்க. அங்க உடைச்சு அதுக்கப்புறம் திறந்துட்டாங்க. திறந்து உள்ள போய் சோதனை நடந்துட்டு இருக்கு. இதனால வந்து செக்ரட்டரியேட்டோட செயலாளர் சீனிவாசன் திருவல்லிக்கேணியில வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி உடைச்சு இது பண்ணிட்டாங்கன்னு. இப்ப அமலாக்கத்துறைக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு போலீஸ். ஆமா, இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு இந்த ரயில்ல. அதே மாதிரி ஐ பெரியசாமி அவருடைய வீடு, அவருடைய மகன் வீடு, அங்கெல்லாம் வந்து திமுக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் சூழ்ந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அமலாக்கத்துறை வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அதிமுகல டிவிஎஸ்சி ரைட் நடந்தா ரோஸ் மில்க் எல்லாம் கொடுப்பாங்க, ஏதாவது கிடைக்குமாங்கிற மாதிரிதான் அங்க. அதுக்குதான் தர்ணா பண்ணாங்க. அதுக்கு தர்ணா பண்ணல, எங்க அமைச்சர் வீட்டுல எப்படி கை வைப்பீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஓபிஎஸோட தீவிரமான ஆதரவாளர், அவரோட வழக்கறிஞரும் கூட சுப்புரத்தினம், அவர் நேரடியா வீட்டுக்கு போய் அங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுத்திருக்காரு ஐ பெரியசாமிக்கு திண்டுக்கல்ல. இதுவும் ஒரு பரபரப்பா மாறி இருக்கு. ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு வந்து ஒருவேளை அவர் திமுக இணைஞ்சிருவார் போல தெரியுது. ஓபிஎஸ்ல இருந்து இன்னொரு விக்கெட் கலண்டுன்னு நினைக்கிறேன். சரி, இதுல இந்த ரைடு எதுக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை வட்டாரத்துல விசாரிக்கும் போது மேலோட்டமா சில விஷயங்களை சொல்றாங்க. 2006-11 அப்ப வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருந்தாரு ஐ பெரியசாமி. அந்த டைம்ல வந்து ஜாஃபர் சேட் ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு வீடு ஒதுக்குனதுல முறைகேடு பண்ணிட்டாங்க, சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒட்டி தான் இந்த ரைடு நடக்கிறதா சொல்றாங்க. பட் ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்தாதான் நமக்கு தெரியும். இவ்வளவு நாள் வந்து அமலாக்கத்துறை நம்ம பார்த்தோம், கொஞ்ச நாளாவே இந்தியா முழுக்க எந்த எம்எல்ஏ எம்பி வீட்டுக்குலாம் அதிகமா போகாம இருந்தாங்க. பேரு டேமேஜ் ஆயிருந்துச்சுல, உச்சநீதிமன்றம் நறுக்கு நிறைய கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி யாரையெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க. ஆனா நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறதுனால கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாங்க போல இருந்தாங்க. இன்னொன்னு, அமித்ஷா வேற இசிஐல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாரு, இடி சிபிஐ விட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க எதிர்கட்சிகள். பட் உச்சநீதிமன்றமே கேட்டாங்கல்ல, இடியை வச்சு அரசியல் பண்றீங்களா அப்படின்ட்டு. அதனாலதான் அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா இருந்திருக்காங்க போல. இன்னைக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, இது எத்தனை நாள் போகும் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சிஆர்பிஎஃப் வீரர்கள்லாம் வந்து குவிச்சிருக்காங்களாம். என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, கனிமொழி அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, இந்த அச்சுறுத்தலுக்கு எல்லாம் எங்க கழக தோழர்கள் யாருமே அஞ்ச மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இந்திய இறக்குமதிகளுக்கு அதிகமா வரி போட்டாரு ட்ரம்ப் அப்படிங்கிறதுனால எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாவே கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிட்டாரு. இந்த அளவுக்கு அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. ஆமா, அது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய இதுதான் வச்சுக்கோங்களேன், பின்னடைவுதான்னாலும். சரி, முதல்வருக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் பிரதமர் வழியா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. ட்ரம்ப்புக்கு எழுதல, பிரதமருக்கு தான் எழுதிருக்காரு. ட்விட்டர்ல டேக் பண்ணி போட்டிருந்தா டைரக்டா பாத்துருக்கு போறாப்ல. ஆமா, ட்விட்டர்ல தானே அரசியல் பண்றாரு முதலமைச்சர், அதே பண்ணிருக்கலாம். பட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கடிதத்துல அமெரிக்கா வந்து
இந்த மாதிரி வரி போட்டதுனால இங்க உள்ள உற்பத்தியாளர்கள்லாம் நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க, இதை உடனடியா நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இங்க திருப்பூர்ல இருந்து நிறைய ஜவுளி வந்து அந்த பெல்ட்ல இருந்து நிறைய அங்க ஏற்றுமதி ஆகுது. இன்னொன்னு சொல்ல போனா இந்தியாவோட ஏற்றுமதிகள்ல 18% வந்து அமெரிக்காவுக்கு தான் போகுது. அமெரிக்க சந்தையை தான் இங்க உள்ள ஏற்றுமதியாளர்கள் நம்பி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்பவே அமெரிக்கால இந்த ஜவுளி நகை இதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கம்மி ஆயிடுச்சான். இப்பவே வரது இல்லையா, 27ஆம் தேதி தான் அமலுக்கு வருது வரி. இருந்தா கூட இப்பவே வந்து யாரும், ஏன்னா பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ், வியட்நாம் அவங்களுக்கு எல்லாம் நம்மளோட வரி கம்மி அப்படிங்கறதுனால அங்க வந்து டெக்ஸ்டைல் வாங்குறதுக்கு அமெரிக்கால ப்ரிஃபர் பண்றதாகவும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இதை உடனடியாக அட்ரஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துலதான் இந்திய வெளியுறவுத்துறையும் இருக்காங்க. அதுக்குதான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு முதலமைச்சர். அட்ரஸ் பண்ணுவாரா? அட்ரஸ் வேணா வாங்கி ட்ரம்புக்கு ஒரு போஸ்ட் வேணா எழுதி போடலாம், அதுதான் பண்ணலாம். இதுல வந்து என்னன்னா இந்த நெருக்கடியை பத்தி பேசுறாருல முதலமைச்சர், இவரால ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க தூய்மை பணியாளர்கள், ரொம்ப கோபமா இருக்காங்க. எங்களை வந்து காட்டுமிராண்டித்தனமா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்லாம். அவங்களோட நிலை இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம நிருபர் புண்ணியமூர்த்தியை நேரடியா போய் பார்த்துட்டுலாம் வந்தாரு. ஆமா. சோ அதுல அவங்க சொல்றது என்னன்னா, முதலமைச்சரை போய் சந்திச்சாங்கல்ல ஒரு குழுவுல, அதுல போராடின தூய்மை பணியாளர்கள் யாருமே கிடையாது, எங்களுடைய கோரிக்கைகளை எதுவுமே அவங்க ஏத்துக்கல, மாறா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடுறாங்க. குறிப்பா அமைச்சர் சேகர் பாபுலாம் இது ஏற்பாடு பண்ணாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காவல்துறையை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி போனாங்க இல்லையா, பெண்கள்னு கூட பார்க்காம மோசமாக தாக்குனாங்க, அதுல இருந்து எங்களுக்கு இன்னும் உடம்புல ஏற்பட்ட காயங்கள் இன்னும் சரியாகல அப்படிங்கிற ஒரு வேதனையை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க போராடினவங்க எல்லாரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, தூய்மை பணியாளர்கள் எல்லாரும். ஆனா அவங்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்த வழக்கறிஞர்கள் மேல வழக்கு போட்டு அவங்களை அச்சுறுத்துற வேலையும் காவல்துறை வந்து பண்ணியிருக்கு. அதையும் கைவிடணுங்கிற குரல்கள்லாம் வந்திருக்கு. இப்ப தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்துல இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அனுமதி வாங்கி போராடுறதுக்கு உயர்நீதிமன்றமே எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுத்துருக்கு, நாங்க அதன்படி அனுமதி வாங்கி தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்க வந்தவங்க எல்லாருமே நாடகத்துக்காக வந்தவங்க தான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொதுநல வழக்கு இவங்க 13 நாளா போராடிட்டு இருந்த டைம்ல உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு போட்டாங்க. ஆமா, இந்த வழக்கு இந்த போராட்டத்தை எதிர்த்து. ஆமா, என்னன்னா இவங்களால வந்து நடைபாதை வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்க, பொதுமக்களுக்கு இடையூறாது இருக்கு, போக்குவரத்து நெரிசல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி அப்படிங்கிறவங்க தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அது சார்பா வந்து அவங்க வந்து வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வாதத்துல எவ்வளவு தூரம் உண்மை இல்லை அப்படின்னா, அந்த 13 நாளும் எதிரில தான் இருக்கு ஜிஹெச், அங்க போற ஆம்புலன்ஸ் எதுவுமே அந்த இடத்துல தடைபட்டு நிக்கல அப்படிங்கிறது தான் களத்துல இருந்து நம்மளுடைய செய்தியாளர்கள் சொல்றது. அந்த அளவுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லாத அளவுல தான் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. பிரச்சனை யாருக்குன்னு நமக்கு தெரியும்ல, அதனாலதான் வழக்கு போட்டிருக்காங்க. சரி, வழக்கு போட சொன்னது யாரு அப்படின்னு இப்ப அதிமுக ஐடி விங் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேன்மொழி அப்படிங்கிறவங்க சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி, இவங்க இந்த தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிறதே சேகர் பாபுக்கு சொந்தமானதுதான், இத உதயநிதியே வந்து சொல்லியிருக்காரு, அதனால இந்த வழக்கு போட்டது சேகர் பாபு, வேற ஒரு ஆள் பேரை வச்சு இவங்களே வந்து அமைதியா நடந்த போராட்டத்தை காலி பண்றதுக்காக இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. எவ்வளவு நாடகம். தமிழ்நாட்டுக்கும் ரயில்வே துறைக்கும் எப்பயுமே ஒரு 7ஆம் பொருத்தமா தான் இருக்கு. மதுரை எம்பி சு வெங்கடேசன் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா சமீபத்துல ஜூனியர் இன்ஜினியர்களுக்கான தேர்வு ரயில்வேயால நடத்தப்பட்டிருக்கு, தெற்கு ரயில்வே நடத்தியிருக்காங்க. அதுல 3 மொழிகள்ல கேள்வி கேட்கணும். ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு ஹிந்தி, இன்னொன்னு தமிழ், அதாவது மாநில மொழி. அதுல தமிழ்ல கேள்வியே வரல அப்படிங்கிறாரு சு வெங்கடேசன். அதனால இந்த தேர்வை ரத்து செஞ்சுட்டு மறு தேர்வு நடத்தணும் அப்படிங்கிற கண்டனத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சமீபத்துல கூட தெற்கு ரயில்வேல ஹிந்தியினுடைய பயன்பாட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு இலக்கெல்லாம் வச்சிருக்காங்களா தெற்கு ரயில்வே நிர்வாகம், ஓகே போய்கிட்டு இருக்கு. ஆமா, பல ஸ்டேஷன்ல முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, பெருசா ஹிந்தியில அந்த ஸ்டேஷனோட பேரை வைப்பாங்க, தமிழ்ல பேரே இருக்காது. ஆமா, அதெல்லாம் வந்து போராட்டத்தின் வழியா அதெல்லாம் அகற்றணும். நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பார்த்திருக்கோம். இப்ப வந்து தமிழர்களே வேலைக்கு வேணாம்னு நினைக்குது போல ரயில்வே. சரி, மதுரை எம்பியை பத்தி சொன்னீங்க. மதுரையில எம்எல்ஏ இருக்கிறாரு, யாருன்னா ஆர்பி உதயகுமார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து கூட்டணியில சேர்த்துக்குவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆல்வேஸ் வெயிட் அண்ட் சி வந்து பதில் சொல்லியிருக்காரு. வெயிட் அண்ட் சி, அதுதான் நாங்க சொல்ல முடியும், என்னால ஜோசியம்லாம் பார்த்து சொல்ல முடியாது அப்படின்றாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றாரு. இவர் எதிர்கட்சி துணைத் தலைவரா இருக்காரு. வெயிட் அண்ட் சினா என்ன அர்த்தம், சேர்த்துக்கோன்றாரா? என்ன இருக்கு போல இருக்கு, என்னதான் இருந்தாலும் ஓபிஎஸ் நம்மாளு அப்படின்னு யோசிக்கிறாரான்னு தெரியல. ஆமா, அவர் பேசும்போதும் காதை அடிச்சுங்கிற மாதிரிதான் அவர் டீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். சரி, மதுரையில இருந்து அப்படியே பைபாஸை பிடிச்சி தைலாபுரத்துக்கு போனோம்னா, அந்த தைலாபுரம் வரைக்குமே பைபாஸ் வருது. சரி, உள்ள போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, அங்க ஒரு கொண்டாட்டத்தை போட்டிருக்காங்க. ஆமா, குறிப்பா அன்புமணி ராமதாஸ் தைலாபுரத்துக்கு போயிருக்காரு. அங்க அன்புமணி ராமதாஸினுடைய அம்மா சரஸ்வதி அவங்களுக்கு பிறந்தநாள் விழா நடந்திருக்கு.
அதுல அன்புமணி ராமதாஸ் அவருடைய குடும்பத்தோட போயிருக்காரு. இன்னொரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அவரும் அங்க இருந்திருக்காரு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டியிருக்காங்க. பாட்டில் எதுவும் பறந்துச்சா? ஆனா பாருங்களேன், அவர் அன்புமணி வந்து அம்மாவுக்கு கேக் கூட்டுறாரு, அப்பாவுக்கு ஒரு அல்வா ஊட்டி மாம்பழத்தை வாங்கிடலாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. முடியல. ஆமா, அதாவது ஒரு மந்தையிலிருந்து பிரிந்த 2 ஆடுகள் நேர்ல பார்த்தும் போது என்ன பேசிச்சு அப்படிங்கறதுதான் பெரிய பரபரப்பா இருந்துச்சு. ஆமா, வெளியே தெரியல. ஆமா, ஆனா மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, அன்புமணி என்னை பார்த்து வணக்கம் சொன்னாரு, நானும் ஒரு வணக்கம் சொன்னேன், அத்தோட முடிஞ்சு, நாங்க வேற எதுவுமே பேசிக்கல. இத காரணமா வச்சு சமரசம் ஏற்பட்டுச்சு, 17ஆம் தேதி நான் நடத்த இருக்கிற பொதுக்குழு நடக்காது அப்படின்லாம் சிலர் தகவல் பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா நடக்கும் பொதுக்குழு, முக்கியமான சில தீர்மானங்களை போட இருக்கிறோம் அப்படின்றத தெளிவுபடுத்தி இருக்காரு. கேக் வெட்டினதோட கட்சியில இருந்து நீக்கிடுவாருன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நடக்க போற பொதுக்குழுல. ஆனா இப்ப ராமதாஸ் வந்து வீட்டெல்லாம் சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அன்புமணி வந்துட்டு போனதுனால. நம்ம எங்க சிப் வச்சிருப்பாங்க, எங்க போன் ஒட்டு கேட்பாங்க அப்படின்னு திரும்பி இறங்கி இருப்பாரு நினைக்கிறேன் இன்வெஸ்டிகேஷன். ஏற்கனவே எடுத்துட்டாரு, 2-3 இருந்துச்சு ஒட்டு கேட்கும் கருவி எல்லாம் எடுத்துட்டேன்னு. இப்போ நேத்து கேக்கு வெட்ட வந்தவர் எதையாவது ஒட்டி விட்டு போயிருந்தாருலாம், அதனால செக் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சில நாட்களுக்கு முன்பு கூட சொல்லியிருந்தோம், உடல்நலக்குறைவு காரணமாக அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு. இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக அவர் வந்து காலமாயிருக்காரு. அவர் அரசு ஊழியராக பணியை தொடங்கி அதுக்கப்புறம் பாஜகவில் சேர்ந்து இன்னைக்கு நாகாலாந்து ஆளுநர் வரையும் அவர் பதவி வந்து வகிச்சிருக்காரு. பிரதமர் மோடி தொடங்கி பல தலைவர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் நேரடியாகவே போய் அஞ்சலிலாம் செலுத்தியிருந்தாரு. நம்மளும் வந்து அஞ்சலி செலுத்திக்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல கிஷ்ட்வார் அப்படிங்கிற பகுதியில மேக வெடிப்பு காரணமாக ஒரு பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கு. மண் சரிவு ஏற்பட்டு அதுல பல வீடுகள் புதைஞ்சு போயிருக்கு. இது வரைக்கும் 60 பேர் உயிரிழந்திருக்கிறதாக ஜம்மு காஷ்மீரினுடைய முதல்வர் உமர் அப்துல்லா சொல்லியிருக்காரு. மேலும் அந்த இடத்துல 500 பேருக்கு மேல இருந்ததாகவும் சொல்றாங்க. அவங்களுடைய நிலைமெல்லாம் என்னன்னு தெரியல. ராணுவமும் தீவிரமான மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது அப்படியே தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதி மக்கள் வந்து இதுல இருந்து மீண்டு வரணும் சீக்கிரமே. நேத்து சுதந்திர தின உரையில பிரதமர் மோடி RSS குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அத்தனை சுதந்திர தினத்துல கொடியேற்றிருந்தாலும் நேத்து தான் அவர் வந்து RSS குறிப்பிட்டு பேசினாரு. 100 ஆண்டுகள் நிறைவு பண்ணிட்டாங்க, RSSல இருக்கிறவங்க எல்லாம் நாட்டுக்காக பல சேவைகளை செஞ்சிருக்காங்க அப்படிலாம் பேசினாரு. அரசு இல்லாத ஒரு அமைப்பு 100 ஆண்டுகளாக நாட்டுக்கு சேவை செய்யுதுன்னா அது RSS தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா புகழ்ந்து பேசியிருந்தாரு. பட் எதிர்கட்சிகள் கொந்தளிச்சிட்டாங்க, RSS அப்படி என்ன பண்ணிருக்கீங்க, தேசப்பிதாவோட கொலைக்கும் இது இவங்களுக்குமே தொடர்பு இருக்கு, அப்படி ஒரு அமைப்பை எப்படி நீங்க சுதந்திர தினத்துல பேசலாம்னு எதிர்கட்சிகள் கேட்டிருந்தாங்க. குறிப்பா முத்தரசன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்யூனிஸ்ட் தலைவர், அவரு மதம் சாதியால பிளவுபடுத்துற ஒரு அமைப்பு தான் RSS. அவங்க சுதந்திரத்துக்காக ஒரு இன்ச்சு கூட அவங்க போராடினது இல்லை. அவங்கள போய் இவர் வந்து சுதந்திர தினத்துல பேசியிருக்காரு, கண்டனத்துக்குரியதுன்னு இருக்காரு. சிபிஎம்மோட மாநில செயலாளர் சண்முகம் அவரும் வந்து இதை கண்டிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எள்ளோட முனையளவு கூட இவங்க வந்து சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கல. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்து இவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் கிட்டே. இவங்க எல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்தை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, எதுக்கு இதை பத்தி பேசுறாரு? புல்புல் பறவையில பறந்துருக்காங்கப்பா. அது பறந்துருக்காரு. அவருக்கு தான் அது ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களா பெட்ரோலியத்துறையில வந்து இந்த சுதந்திர தின வாழ்த்து போறதுக்கு ஒரு கார்டு போட்டிருக்காங்க. அந்த கார்டுல காந்தி இருக்காரு, காந்திக்கு மேல சாவர்கர் அப்படி இருக்காரு. பாத்துக்குங்க, அது பறந்து போய் அங்க உட்கார்ந்துருக்காரு போல இருக்கு. காந்தியினுடைய கொலையில கோட்சே சகோதரர்கள் நேரடியாக ஈடுபட்டிருந்தாலும் அதுக்கு பின்னணியில சாவர்கர் தான் இருந்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்போ இந்த வழக்கு நடந்த போதே அரசு தரப்புல வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அதுல இருந்து அவர் விடுவிக்கப்பட்டாரு. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறவரை காந்திக்கு மேல வைக்கிறது அப்படிங்கிறது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு இருக்குல்ல, அதுதான் கவனிக்க வேண்டியது. ஆமா, இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. அந்த அளவுக்கு வந்து சாவர்கரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, RSSையும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் எதிர்கட்சிகள் நாக்பூர்ல பேச வேண்டியதை நாட்டோட சுதந்திர தின விழால பேசிட்டு இருக்காருன்னு கடுமையா கொந்தளிக்கிறாங்க. இந்த தீபாவளிக்கு கூடுதலா ஒரு பரிசு காத்திருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி நேற்று சொல்லியிருந்தாரு இல்லையா, அது என்ன அப்படின்னு தகவல் வர ஆரம்பிச்சிருக்கு. மத்திய அரசு GST கவுன்சிலுக்கு பரிந்துரைகள் செஞ்சிருக்காங்கன்னா அதுல 12% பிராக்கெட்லயும் 28% பிராக்கெட்லயும் என்னென்ன பொருட்கள்லாம் இருந்துச்சோ அதனுடைய வரியை 5% 18% குறைக்க இருக்கிறாங்கன்னா இந்த 2 வரி மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது போக சிகரெட் போன்ற சின் கூட்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு 40% வரைக்கும் வரி விதிப்பு செய்யறதுக்கும்
யோசிச்சிருக்காங்களாம். ஓகே. ஆனா அப்ப கூட வந்து 1 நேஷன் 1 டாக்ஸ்னு வர மாட்டேங்குதாங்க, 2 டாக்ஸா தான் இருக்கு. ஆமா, 18% எடுத்துட்டு 5 மட்டும் வச்சுக்கலாமே. இப்படி பண்றீங்க. ஆமா. சரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சது இந்த கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு, அது வந்து பல மாநிலங்களையும் பரவி இருக்கு. பக்கத்துல உள்ள ஆந்திராவும் அது வந்து எடுத்திருக்காங்க கையில. சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் எல்லாம் போய் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சு பஸ்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணாங்க. நீங்க டிராவல் தானே பண்றீங்க, நான் டிரைவே பண்றேன்ட்டு ஏறிட்டாரு பாலையா. நடிகர் பாலையா. அவர் ரோட்ல ஓட்ட மாட்டாருப்பா, அவர் பஸ்ஸ பறக்க விடுவாரு. இன்னொன்னு கையை எப்படி காட்டினாருன்னா ட்ரெயினே போகும், பஸ் போகாதா, திருப்புன்னு திருப்பிக்கிட்டு இருந்தாரு. பட் அவர் ஒரு எம்எல்ஏனாலும் ஒரு நடிகர், இதெல்லாம் வந்து ஷூட்டிங்ல ஒரு பாதுகாப்போட ஓட்டுற மாதிரி இருக்கும். இங்க மக்கள் ஏறினதை இவர் போய் ஓட்டுறாருங்கிறதும் விமர்சனமா மாறி இருக்கு. பெங்களூரை சேர்ந்த ஒரு இளைஞர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. தோசை போடுறதுக்கு ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. எவ்வளவு பாடுபட்டாங்கன்னு தெரியல. அவங்க வீட்டுல எப்படியும் யாரோ ஒரு தோசை சைக்கு இருந்திருக்கணும். ஒரு வீட்லயே இருப்பாங்க 10 தோசை 15 தோசைன்னு சாப்பிட்டுக்கிட்டு. அம்மாக்கள் நின்று சுட்டு கொடுக்கறது கஷ்டமான வேலைதான். ஆமா, அதனால ரோபோ ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்தோம்னா நம்ம 15 20 30 40 கூட சாப்பிடலாம் நினைச்சாரு நினைக்கிறேன். சட்னி அதெல்லாம் நம்ம தான் வைக்கணும். அதுக்கு ஒரு ரோபோ கண்டுபிடிக்கலாம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா நல்லாதான் இருக்கும். சோ அந்த ரோபோவே வந்து மாவு எடுத்து சட்டியில ஊத்தி நல்லா விரிச்சு இது பண்ணிடுது. அதுக்கப்புறம் அதுவே வந்து எண்ணெய் ஊத்திடுது. ஊத்தி அதுவே பிளேட்லயும் எடுத்து வச்சிருது. ஓ அப்படியா? ஆமா, இது வந்து நம்ம தானே ஆட்டணும். அது நம்ம தான் ஆட்டணும். ஓகே. அமெரிக்காவோட அலாஸ்கா மாகாணத்துல ட்ரம்ப்பும் புதினும் வந்து சந்திச்சுக்கிட்டாங்க. இவருக்கு வந்து ஜெலன்ஸ்கி அமெரிக்கா வந்தப்போ சிவப்பு கம்பள வரவேற்பு எல்லாம் கொடுக்கல. பட் புதினுக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்து அவரை கை குலுக்கி கூட்டு போய் உள்ள வச்சு ஒரு 3 மணி நேரம் பேசியிருக்காரு ட்ரம்ப். இதுல ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாரு, எனக்கு ஏதாவது பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா பாதியிலே வாக் அவுட் பண்ணிடுவேங்கிற ரேஞ்சுக்கு ட்ரம்ப் பேசிட்டு போனாரு. அப்படி எதுவும் நடக்கல. ஆமா, பாடி லாங்குவேஜ் வேறையா இருந்துச்சு. ஜெலன்ஸ்கி அப்படி லெஃப்ட்ல டீல் பண்ணியிருந்தாருல, விரட்டி விட்டாங்க. அப்படிலாம் பண்ணிருந்தாரு. ஆனா புட்டின்கிட்ட அப்படிலாம் இல்ல, ரொம்ப பணிவா இருந்த மாதிரி இருந்துச்சு டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தைங்கிறது உக்ரைன்ல அமைதி ஏற்படணும் அப்படிங்கிறத விட, நான் வந்து நோபல் பரிசுக்காக, அதாவது நோபல் பரிசுக்காக இல்ல, அமைதிக்காக எவ்வளவு பாடுபடுறேன், எனக்கு நோபல் பரிசு கொடுங்கிறதுக்காக இந்த பேச்சுவார்த்தைய புதினோட நடத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதெல்லாம் ரைட்டு. இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்க காசாவில போட்டு அவ்வளவு பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அமைதி பரிசு கொடுப்பாங்க? அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை. இன்னொரு பக்கம் புதினுமே என்னன்னா, அவரை வந்து யூரோப்பியன் யூனியன்ல உள்ள எல்லா தலைவர்களுமே ஒதுக்கிட்டாங்க. நீங்க உக்ரைன்ல போர் நடத்துறீங்க அப்படிங்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி அமெரிக்கா மாதிரியான நாடு அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா நமக்கு இன்னும் சர்வதேச அரங்குல ஒரு வெயிட் இருக்குன்னு அவர் காட்டுறதுக்காக தான் அந்த பேச்சுவார்த்தை வந்திருக்காருன்னு சொல்றாங்க. 2 பேரும் முடிச்சுட்டு வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த முடிவும் எட்டப்படலை, இருந்தாலும் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு, ஒரு பயனுள்ளதா இருந்துச்சு இந்த பேச்சுவார்த்தை, திரும்ப நாங்க மாஸ்கோல சந்திப்போங்கிற மாதிரி புதின் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, ட்ரம்ப்பை கூப்பிட்டுருக்காரு மாஸ்கோவுக்கு வாங்கன்னு. கொஞ்சம் லைட்டா ஜெர்க்கான ட்ரம்ப், அது நான் யோசிச்சு சொல்றேன், வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வரேன் அப்படின்னு வான்ஸ் அனுப்பி வைக்கிறேன் பேசிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஜெலன்ஸ்கி வந்து இதுல அவரு எங்களை கூப்பிடாம என்ன பேச்சுவார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு. ஐரோப்பிய யூனியன் அவங்களுமே நாங்களும் இருக்கணும்ல இதுல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வேற, நாங்க பேசிட்டு சொல்றோன்னு டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சு முடிஞ்ச உடனே ஜெலன்ஸ்கிக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு என்னென்ன பேசணும் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜெலன்ஸ்கி திரும்பவும் மண்டே வந்து வாஷிங்டன் போக இருக்கிறாராம், நேர்ல போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க இருக்கிறாராம். இந்த போர் 2 போருமே நிக்கணும், ஒரு அமைதி ஏற்பட்டுச்சுன்னா நல்ல விஷயம்தான். தரிசனத்திற்காக பக்தர் ஒருவருக்கு 11,000 ரூபாய் கட்டணம். மனக்கஷ்டம் தீரத்தான் கோயிலுக்கு வரும், ஆனா அங்க இன்னும் மனசை காயப்படுத்துறீங்களேடா, நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் கூலி ஃபார் மை ஆண்டவர். ஆண்டவர்னா கமல் தானே? லோகேஷ் கமல் ஃபேன்னால ரஜினி வச்சு செஞ்சுட்டாருன்னு சொல்ல வராங்க போல. இறந்தவர்களோடு பேச, ஆவி பறக்க டீ குடிக்க நாடுங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் விளம்பரமே பண்ணலாம் போல. இதெல்லாம் நேற்று சுதந்திர தினத்துக்கான அர்ஜுன் நடிச்ச படங்களை டெலிகாஸ்ட் பண்ண டிவி சேனல்ஸ், லோக்கல் சேனல்ஸோட லிஸ்ட் சார்னு பெருசா போகுது. அப்படி நரம்பு புடைக்கி வச்சிருப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாருக்கு கொடுக்க போறோம்? விருது யாருக்கு கொடுக்கலாம்? முதல்வருக்கும் பிரதமருக்கும் கொடுத்துடலாமா? கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இப்படி இந்த தூய்மை பணியாளர்கள் நன்றி சொன்னாங்க, வாங்கிட்டேன்னு சொன்னாரு, அந்த மாதிரி வாங்கிக்குவாரு. ஆமா, அந்த மாதிரி வாங்கிக்குவாரு. என்னன்னா, இப்ப தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால பேட்ச் ஒர்க் பண்றது என்ன தமிழ்நாட்டுல, தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு மறைக்கிறதுக்கு ஒரு பேட்ச் ஒர்க், அதே மாதிரி அறிவிப்புகள்
தியாகிகள் பென்ஷன்ல ஆரம்பிச்சு தூய்மை பணியாளர்களுக்கான அறிவிப்பு, இப்ப அடுத்தடுத்து நிறைய அறிவிப்பு வேற வரப்போகுதாமா. ஸோ தேர்தல் மோடுக்கு இப்பவே வந்துட்டாங்க திமுக. அதே மாதிரி பீகார் தேர்தல் மோடுக்கும் பிரதமர் மோடி வந்துட்ட மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தேர்தல் வந்தா இப்படிதான் நம்ம சர்க்கார் செயல்படும் அப்படின்னு காட்டுறாங்க. 2 பேரும் ரெய்டு வேற விட்டுருக்காங்க, ரெய்டு வேற வந்திருக்காங்க. தேர்தல் நெருங்குது இல்ல, அதனால இதுதான் நம்ம சர்க்கார்னு முதல்வரும் சில விஷயங்களை பண்றாரு, பிரதமரும் சில விஷயங்களை பண்றாரு. 2 பேரும் சளைக்காம பண்ணிருக்காங்க. ஆமா, அதனால 2 பேருக்குமே இதுதான் நம்ம சர்க்கார் அவார்டை கொடுத்துட்டு கிளம்பிடலாம். நன்றி. ஓர் நற்செய்தி, உங்களின் அபிமான தங்கமயில் இப்போது பரமக்குடி, மதுரை பிபிகுளம் மற்றும் பெரம்பலூரில் கோலாகல ஆரம்பம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3 புதிய கிளைகளின் திறப்பு விழா கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.